உணவு கிடையாது, தரமான கல்வி இல்ல. இப்ப மும்மொழி கல்வின்னு ஆரம்பிச்சிருக்கிறான். இந்தியாவில் பூரா, தமிழகத்துல பூரா வேலைக்கு வர்றது யாரு? இந்தி படிச்சவன் தான். இந்தி படிச்சா முன்னேறி இருக்கணும்ல, ஏன் முன்னேறல? இன்றைக்கு வட இந்தியாவில் எந்த வேலையும் எந்த தொழிற்சாலையும் இல்ல. காந்தி பிறந்த மண்ணில் இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ அறிவிக்கிறான். ஆனா இங்க இருக்கிற ஒரு மலை ஆட்டுக்குட்டி என்ன காலையில சொல்லிருக்கு தெரியுமா? காந்தி, அதாவது தேசத்துடைய அரசியலமைப்பு சட்டம் உருவான பொழுது மகாத்மா காந்திக்கு அழைப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்கார். அரசியலமைப்பு சட்டம் உருவானது 1950 ஜனவரி 26. தேசப்பிந்தையை நீங்கள் சுட்டுக் கொன்றது 1948 ஜனவரி 31. எப்படிடா கொடுக்க முடியும்? யோசிக்க வேண்டாமா? சரி, இவருதான் அப்படின்னா அவர் அதுக்கு மேல சொல்றார். சுவாமி விவேகானந்தரும் RSS உருவாக்கிய அந்த தர்ம பிரபுவும் 2 பேரும் நண்பர்களாம். 1902 விவேகானந்தர் இறந்து போயிட்டார். 1901 தான் RSS நிறுவனர் பிறக்கிறார். எப்படியா ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? ஒன்னும் புரியல. வாயை திறந்தா பொய் தான். பட்டமா படிச்சாங்கிற பொய், ஸ்கூலு பொய், காலையில் எந்திரிச்சா பேசுறது எல்லாமே பொய். 56 இன்ச்சில் 56 பொய்களை சொல்லிட்டு தான் தூங்க வேண்டிய அவசியம். மக்களை பற்றி எந்த கவலையும் படாத ஒரு அரசாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உழைக்கின்ற வர்க்கம் கவலையோடு பார்க்க வேண்டும். உலக நாடுகள் பூரா இன்னைக்கு எங்க இருக்கிறான்? விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். என்னத்தை சாதிக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இந்த ஜென்மங்க என்ன ஆராய்ச்சி பண்ண தெரியுமா? 300 ஆண்டுகளுக்கு முன்பு முகலாய மன்னன் அவுரங்கசீப் இந்தியாவை ஆண்டு அவன் செத்து அவனை புதைச்சு வச்ச இடத்துல கீழே சாமி இருக்குதுன்னு தோண்டணுங்கிறான். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட, அதாவது மத கலவரத்தை உருவாக்க வேண்டும். அவருடைய நோக்கமே தான். மக்களை எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. இந்த ஹிட்லர் ஒருத்தர் இருந்தான். நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவதையே, ஹிட்லரோட படைத்தளபதி கேட்டான், ஏன் நாட்டை பதட்டமா வச்சிருக்கிற? எப்ப பார்த்தாலும் மக்கள் பதட்டத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு. மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாது. ஆக மக்கள் டெய்லி காலையில் எந்திரிக்கும் போதிலிருந்து அவங்க பிரச்சனையோட இருக்கணும் அப்படின்னா சொன்னது ஹிட்லர். ஆனால் இன்றைக்கு செஞ்சது மோடி. எப்ப கேஸ் விலை உயரும், எப்ப நம்மளுக்கு ட்ரெயின் கட்டணம் உயரும், எப்ப அடுத்த தாக்குதல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழல் என்பது இன்னைக்கு வந்துருச்சு. தோழர்களே, இன்றைக்கு இருக்கின்ற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஆபத்து. இன்னைக்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அரசியலமைப்புடைய அந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை காணாமல் போகக்கூடிய நிலை என்பது வரும். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மாநாட்டை சந்திக்க இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய 3ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர், கேரள முதல்வர், கர்நாடக அமைச்சர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளக்கூடிய கருத்தரங்கம் இருக்குது. இறுதி நாள் 6ஆம் தேதி லட்சக்கணக்கான செந்தொண்டர் அணிவகுப்போடு பல்லாயிரக்கணக்கான மக்கள், 5 லட்சம் பேர் இதுவரைக்கும் வந்த கணக்கு, 5 லட்சம் பேர் மதுரையை நோக்கி வரைக்கும் இருக்கின்றார்கள். தேசத்தை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க அப்படி வருகின்ற தோழர்கள் குடும்பம் குடும்பமாய் அலை சேர வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு, தோழர்களே, ஆட்சியாளர்கள் நம் மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை மக்களையும் விவசாயிகளையும் திரட்ட வேண்டும். மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி நம்முடைய அறிவால் என்ற போராட்டத்தால் நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உழைப்பாளி மக்களை மீது தொடுக்கின்ற தாக்குதல்களை நாம் ஒன்றுபட்ட போராட்டம் என்ற சுத்தியால் அடித்து நொறுக்குவோம். அறிவாலும் சுத்தியலும் அந்த கடமையை செய்து மக்கள் மனதிலே நம்பிக்கை நட்சத்திரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.